ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், அவரை தொடர்ந்து பிரார்த்தனை சமாஜம் மற்றும் பிரம்மஞான சபை. இதை பற்றின சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் எப்போ பிறக்கிறாருன்னா 1820 செப்டம்பர் 26 வங்காளத்தில் பிறக்கிறாரு. இவரும் ஒரு முக்கியமான ரிஃபார்மர் தான். இவர் பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் இவருடைய கருத்துக்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனையை நாடுறாரு. ஆனால் இவர் மட்டும் பார்த்திங்கன்னா இந்து மறைநூல்களிலிருந்தே சில எடுத்துக்காட்டை காமிக்கிறாரு. ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணியை நாடிய போது வித்யாசாகர் இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் விதவைகள் எரிவதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்து சில சான்றுகளை குறிப்பிடுறாரு. இவரோட கருத்துக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா சில நூல்களையும் வெளியிடுறாரு. இதனால் இவரை நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று கூறலாம். இது மட்டும் இல்லாமல் இவர் பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவி செய்கிறார். இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக சில சட்டத்தையும் கொண்டு வராரு. பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் 1856 பார்த்திங்கன்னா விதவை மறுமண சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வராரு. இதுதான் விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வராரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முதல் முறையாக திருமணத்துக்கு ஒரு சட்டம் தான் கொண்டு வராங்க. 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் நிறைவேற்றப்பட்டது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1860 முதன் முறையாக திருமண வயது சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த பெருமையெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரையே சேரும். அதுக்கப்புறம் திருமணத்துக்கான வயது பார்த்திங்கன்னா 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த 1860 பார்த்திங்கன்னா 1860 ஃபஸ்ட்டு ஏஜ் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1891 12ஆகவும் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. இது யாரும் அவ்வளோவா ஃபாலோ பண்ணல. முக்கியமானவங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா நீதிபதிகளும் வழக்கறிஞரும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். அடுத்து பிரார்த்தனை சமாஜம். இவரை பற்றி சில பாயிண்ட்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரை வங்க அகரவரிசை மறு உருவாக்கம் செய்தவர் என்று சொல்கிறாங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை வங்க அகரவரிசையை மறு உருவாக்கம் செய்தவர் என்று சொல்லுவாங்க. அடுத்து இது மட்டும் இல்லாமல் இவர் புகழை போற்றும் விதமாக வங்காளத்தின் ஹூக்ளி பாலத்திற்கு வித்யாசாகர் பாலம் என்று இவருடைய பெயரை வச்சுருக்காங்க. வங்காளத்தில் இருக்க ஹூக்ளி பாலத்திற்கு வித்யாசாகர் பாலம் என்று இவருடைய பெயரை வச்சுருக்காங்க. அடுத்தது பிரார்த்தனை சமாஜம். இந்த சமாஜம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றும் ஒரு பகுதியாகும். இதுவும் அங்கே தான் நிறுவுறாங்க. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1860 இந்த சமாஜம் நிறுவப்படுது. 1867 இந்த சமாஜம் நிறுவப்படுது. எதுக்கு இணையாகனா பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக. அது மட்டும் இல்லாமல் இதை பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்புன்னு கூட சொல்லலாம். பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பான பிரார்த்தனை சமாஜம் 1867 பம்பாயில் யாரால் தொடங்கப்படுதுன்னா ஆத்மரங் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்பட்டது. அது இவங்களோட இந்த சமாஜத்தோட 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி பண்டர்கர், அடுத்தது நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரனடே. இந்த மகாதேவ் கோவிந்த ரனடே யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருந்திருப்பார். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள். இந்த எம்ஜி ரனடே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சில சட்டத்தை கொண்டு வராரு, சில சங்கத்தை கொண்டு வராரு. விதவை மறுமண சங்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1871 விதவை மறுமண சங்கம். புனே சர்வாஜனிக் சபா இது எப்போனா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவுறாரு எம்ஜி ரனடே.
அப்போ இந்த ரனடேவின் முயற்சியால் சில மாநாடு உருவாக்கப்படும். மாநாடு வந்து தொடங்குறாரு. என்ன மாநாடு பார்த்தீங்கன்னா, தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்று முடிந்தவுடன் இந்த மாநாடு தொடங்குமா. ஒவ்வொரு வருஷமும் தேசிய சமூக மாநாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரனடே இருந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமாஜத்தை யார் தலைமை தாங்குறாங்கன்னா, ரனடே வந்து 1901 இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்து சந்திரவர்கர் என்பவர் தான் தலைமை ஏற்கிறாரு பிரார்த்தனை சமாஜத்துக்கு. இதோட பிரார்த்தனை சமாஜம் முடியுது. அடுத்து பிரம்மஞான சபை. இந்த பிரம்மஞான சபை வந்து யார் தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. ஃபஸ்ட்டு இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட், இவங்க 2 பேரும் சேர்ந்து அமெரிக்காவில் 1875 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சமாஜம் எதுக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பை வந்து 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. பிரம்மஞான சபையோட இன்னொரு கிளை வந்து இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1886. இந்த சமாஜம் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை, குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டியது. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றிருக்கு. இந்து மறைநூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம், பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமாஜத்தோட பிரம்மஞான சபை வந்து 1875 படுதுன்னு பார்த்துருப்போம். இந்த பிரம்மஞான சபைக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை. இங்கிலீஷில் தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க வார்த்தையான தியோஸ், சோபஸ் என்ற இரு சொற்களின் தொகுப்பே ஆகும் இந்த பிரம்மஞான சபை. தியோஸ் என்றால் கடவுள் என்று பொருள். ஓகேங்களா? தியோஸ் என்றால் கடவுள் என்று பொருள், சோபஸ் என்றால் அறிவு என்று பொருள். அதாவது பிரம்மஞான சபை, பிரம்மன் என்றால் கடவுள், ஞானம் என்றால் அறிவு. அதாவது கடவுளை பற்றிய அறிவை பெறுவது தான் இந்த பிரம்மஞான சபையோட கொள்கையாக இருந்திருக்கும். எத்திக்ஸ் புக்கில் பார்த்திங்கன்னா, இந்த தலைமையிடம் வந்து சென்னைக்கு மாற்றப்பட்டது வந்து 1882 போட்டிருப்பாங்க. ஆனால் 10th புக்கில் 1886 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது அனி பெசன்ட். அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு. அடுத்தது ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் இவ்வமைப்பு தலைவராக அன்னி பெசன்ட் தான் வராங்க. ஆல்காட் வந்து 1907 இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அமைப்போட தலைவராக அன்னி பெசன்ட் தான் தலைமை ஏற்பாங்க. இவ்வியக்கம் மேலும் செல்வாக்கு பெற்றது. இவங்க வந்ததும் இந்த இயக்கம் மேலும் செல்வாக்கு பெற்றது. இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். எப்படின்னா, இந்திய தேசிய அரசியல் முக்கியத்துவம் பெற்ற இவர் தன்னாட்சி இயக்கத்தை, இந்த தன்னாட்சி இயக்கத்தை எப்படி அயர்லாந்துக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்தியாவுக்கும் வாங்கி தரத்துக்காக இவங்க போராடி இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, அன்னி பெசன்ட் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன்வெல்த் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் பரப்புவார். இது ரெண்டும் வந்து இவங்க ஆரம்பித்த செய்தித்தாள்கள். அன்னி பெசன்ட் எப்போ இந்தியாவுக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1893 இந்தியாவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் 1907 ஆல்காட் மறைவதுக்கு அப்புறம் பிரம்மஞான சபையோட தலைவர் ஆகுவாங்க.
இந்த ஆல்காட் என்பவர் தான் அயோத்திதாசரை இலங்கைக்கு அழைத்து சென்றிருப்பாங்க. ஆல்காட் என்பவங்க தான் அயோத்திதாசரை இலங்கைக்கு அழைத்து சென்று அவரை புத்த மதத்திற்கு மாற்றம் பெற செய்திருப்பாங்க. இலங்கைக்கு சென்று யாரை பார்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனகரிகா தர்மபாலா மற்றும் ஆச்சாரிய சுமங்கலா. இவங்க 2 பேர் யாருன்னா புத்த பிட்சுக்கள். ஓகேங்களா? இவங்களை சந்தித்து பௌத்த மதத்திற்கு மாறியிருப்பாங்க அயோத்திதாசர். யார் கூப்பிட்டு போகிறாங்கன்னா HS ஆல்காட் தான் இவரை இலங்கைக்கு அழைத்து செல்கிறாரு. அடுத்தது 1898 பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் வந்து காசியில் மத்திய இந்து கல்லூரியை தொடங்குறாங்க. 1898 காசியில் மத்திய இந்து கல்லூரியை தொடங்கினார். இவங்க வந்து ஒரு புக்கு ஒன்று வெளியிடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வீரமிக்க உணர்ச்சி சொற்பொழிவுகள் இந்தியனை வீழ்த்தல் என்னும் நூலாக வெளியிடப்பட்டது. இந்தியனை வீழ்த்தல் வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட்டோட ஒரு நூல். அது மட்டும் இல்லாமல் ஹவு இந்தியா ரூட் ஃபார் ஃப்ரீடம், இதுவும் இவங்களோட நூல் தான். இதோட டாபிக் முடியுது. தேங்க்யூ.